Dear friends, welcome to Kannadi channel. In this video, ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு பட்ஜெட் ஹோட்டலை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நான் பார்க்கல. திருப்பி இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன்னஸ் ஹைஜீனிக்லாம் இருந்ததுனால இங்கே வந்து நம்ம ரூமை போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்சில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வரலாம். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் நான் ஏசி ஏசி அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வாங்க ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் ராமேஸ்வரம் உள்ளர என்ட்ரு ஆகும்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் வந்து இந்த ஹோட்டலை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நாம் புக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு தான் புக் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது. பார்த்தா இது ஒரு சிங்கிள் பெட்டு தனியாக போட்டிருக்காங்க. டபுள் பெட்டு இங்கே இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து ஒரு டீபாய், ஒரு வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாஷ்ரூம் பக்கா கிளீனாக இருக்கு. பல ஊர்களில் பெர் டே ரெண்ட்டு 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. மினரல் வாட்டர் கூட ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள்ட்ட இருந்துருக்கு. சில வீடியோவுக்கு முன்னாடி கூட போட்டிருந்துருக்கோம். பட் இந்த ஹோட்டலில் வந்து பியூரிஃபையர் வச்சுருக்காங்க. வாட்டர் எப்போ கேட்டாலும் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாஷ் பேசனு, அது மாதிரி டவல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஒரு மீடியம் பட்ஜெட் ரேஞ்சில் உள்ள ஹோட்டலில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலை சூஸ் பண்ணலாம். ஹோட்டல் அண்ட் ரூம்ஸ் நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஸோ இது மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ், பக்கத்துலேயே ஹோட்டலு, டீ ஷாப்ஸு எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. நல்ல லொக்கேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்ன ஹோட்டல் அம்மன் ரெசிடென்சி. ராமேஸ்வரத்தில் எவ்வளவோ ஹோட்டலு லாட்ஜு இருந்திருந்தாலும் பட் இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் இல்லை. மெயின் ரோட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே நிறைய ஹோட்டலு, டீ கடை, பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கிறதுனால தாராளமாக இந்த ஹோட்டலில் தங்கலாம். இதில் மெயினாக இன்னொரு ஒரு காரணம் பார்த்தா இந்த பில்டிங் வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால பக்கா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அந்த லொக்கேஷனை அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த வீடியோவில் வந்து இந்த அம்மன் ரெசிடென்சியோட தொடர்பு கொள்கிற மாதிரி உள்ள டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டாரிஃப் என்ன எப்படி அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நீங்கள் தாராளமாக போய் தங்கலாம். அம்மன் ரெசிடென்சி உண்மையிலேயே சூப்பர் பிளேஸ் டு ஸ்டே. அம்மன் ரெசிடென்சி ரூம் டூரு எப்படி இருக்குன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஹோட்டலை பற்றி மேலும் எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.